ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான தெய்வீகமான பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகனை தான் நம்ம தரிசிச்சுட்டு வர போகிறோம். இந்த கோவிலுக்கு எப்படி ரீச் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் பெர் பர்சனுக்கு வேணும், அதே சமயம் கோவிலோட சிறப்பு வழிபாடுகள் என்ன, ஸ்தல புராணம் என்ன, டைமிங்ஸ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் திங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:40க்கு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியிருக்கோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 25 rupees ஆகுது. இதுக்கடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:20க்கும் 9:15க்கும் இருக்குது. இதுக்கடுத்த ஸ்டாப்ஸ் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர், வியாசர்பாடி, கொரட்டூர், வெள்ளிவாக்கம், அம்பத்தூர், அப்புறம் திருமுனைவாயில், ஆவடி, பட்டாபிராம், இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டாப்ஸ் வருது சென்னையில். நீங்கள் பஸ் ரூட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா சென்னை கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸஸும் இருக்குது. அதில் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 75 ரூபா சார்ஜ் ஆகும். இங்கே நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். மார்னிங் டைமில் நேச்சர் சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரெயினில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருத்தணி ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:50, 2 hours 10 minutes ஆகிருக்கு. இங்கேருந்து மலை ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா கேட்குறாங்க எல்லா ஆட்டோலையும். நாங்கள் ஒரு ஆட்டோவில் பேசி அப் அண்ட் டவுனுக்கு 300 ரூபா பேசியிருக்கோம். நாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக மலைக்கே கிளம்புறோம். இல்லைனாலும் நீங்கள் படியில் 365 படிகள் இருக்குது, அது வழியாகவும் நீங்கள் போகலாம். இப்போ நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே கோவில்கிட்ட இருக்கிற மலை, அந்த குட்டி குட்டியாக இருக்கிற வீடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானலில் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஊட்டி டூர் வீடியோ போட்டிருப்போம். அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நேச்சர் சீன்ஸாக ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசி விதமான டிசைன்ஸில் விற்கிறாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்கெனிங் பண்ணி வாங்கலாம். சூப்பர் ரேட்டில் இருக்குது. ரூபாயா? 80, 70. 70க்கு என்ன, 80க்கு என்ன ஸ்பெஷல்? இதில் விபூதி இருக்கும், அது விபூதி இருக்காது. தேங்காய் பெருசாக இருக்கும், தேங்காய் சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம அர்ச்சனை பொருட்கள் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம ஃப்ரீ தரிசனமும் போய்க்கலாம். நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம். ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லைனில் நீங்கள் போயிட்டு அது பக்கத்தில் வரும்போது தான் நீங்கள் தரிசன டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த லைனுக்குள்ளே வந்துடலாம். இங்கே மலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காவடி எடுக்கிறாங்க எல்லாருமே. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக நிற்கலாம். அங்கனைக்கங்கன மேலே ஃபேன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தண்ணியுமே அங்கனைக்கங்கன வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு 10 o'clock உள்ளே வந்திருக்கோம். கோவில் ஃபுல்லாமே இந்த மாதிரி கம்பி கேட் தான் போட்டிருப்பாங்க. நம்ம உள்ளே ஃப்ரீயாக நடக்க முடியாது. இந்த கம்பி கேட் வழியாக தான் எல்லாமே நடக்க முடியும். இன்றைக்கி நம்ம வந்தது சண்டே, அதனால் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதை விட சுபமுகூர்த்த நாள் வேறு. இப்போ நம்ம சூப்பராக முருகன் வழி தெய்வானையை தரிசிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock. நம்ம உள்ளே போய் க்யூவில் நின்று தரிசிச்சுட்டு வரதுக்கு 2 hours ஆகிருக்கு. அர்ச்சனை பண்ணிங்கன்னா அர்ச்சனைக்குன்னு ஸ்பெஷலாக எந்த டிக்கெட்டும் எடுக்க தேவையில்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ச்சனைக்கு கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு தட்சணையாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் அங்கே வச்சா போதும். இப்போ நம்ம கோவில் சுற்றுப்பிரகாரம் வரலாம். சுற்றுப்பிரகாரம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சுற்றி சூப்பராக இருக்குது. இங்கே மலையடி வரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட மண்டபங்கள் இருக்குது. இங்கே முருகன் வள்ளியை கல்யாணம் பண்ண இடங்கிறதுனால இங்கே அவ்வளோ மண்டபங்கள் கீழே இருக்குது. கீழே மண்டபத்தில் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே முருகனை இங்கே தரிசிச்சுட்டு போகிறாங்க. இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ் இருக்குது. குட்டீஸ்லாம் வந்தாங்கன்னா க்யூட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கோபுரம் தான் நம்ம ஆட்டோவில் வரும்போது பார்த்தோம்ல, அந்த கோபுரம். இங்கே சுத்து பிரகாரத்தில் ஒரு வேல் இருக்குது. எல்லாருமே இங்கே வழிபடுறாங்க.
ஃப்ரீ தரிசனத்தில் வந்தோம்னா இங்கேருந்து க்யூ ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சுற்றுப்பிரகாரத்தில் அந்த வெயிலுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம விளக்கு போடுறதுனா போடணும். அங்கே தான் அங்கே விளக்கு போடுற இடம் வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து சூரனை வென்றதுக்கு அப்புறமா முருகன் அந்த கோவத்தை எல்லாம் தணிக்கிறதுக்கு வந்து அமர்ந்த மலை தான் இது. அதனால தான் இது தணிகை அப்படின்னு அழைக்கப்படுது. இங்கே தெய்வானையுடைய அப்பா வெள்ளை யானையை பரிசாக கொடுத்ததாகவும், அதுதான் இங்கே வந்துட்டு மயிலுக்கு பதிலாக வெள்ளை யானை தான் இருக்கிறதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகன் வள்ளியை பார்த்த இடமும் இந்த மலைக்கு பக்கத்தில் தான். அதுக்கு பிள்ளையார் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணதுனால இங்கே பிள்ளையாருடைய நேம் பார்த்திங்கன்னா ஆபத் சகாயர் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்துட்டு முருகன் வந்துட்டு வள்ளியை பயமுறுத்துறதுக்காண்டி அவங்க அண்ணன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க. அண்ணன் வந்து யானை வாகனத்தில் வருவாங்க. யானையை பார்த்தனும் வள்ளி பயப்படுவாங்க. வள்ளி பயப்பட்டவுடனே அங்கே வந்துட்டு கிழவர் வேஷத்தில் முருகன் தோன்றி அந்த யானையை போ அப்படின்னோடனே அந்த யானை போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளி என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது நான் தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லுவாங்க. தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வள்ளி சொன்னதும் முருகன் வந்து கிழவர் வேஷத்துலேருந்து முருகனாக மாறிடுவார். அதுக்கப்புறம் இந்த மலையில் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை மினி டூர் விளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விளாக்ஸும் உங்களுக்கு டான்டான்னு வந்து சேரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாத கவுண்டர் இருக்குது. இங்கே வந்துட்டு லட்டு 15 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் விற்கிறாங்க. இங்கே இருக்கு இல்லையா படி, இந்த படி தான் வந்து 365 படி. நம்ம படி இங்கே கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பிரசாதம் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கோவிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து நைட் 8 மணி வரை இருக்கும். இங்கே முருகனுக்கு விசேஷமான நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. அந்த டைமில் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். டியூஸ்டே ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். சண்டே கொஞ்சம் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆடி கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் இது எல்லாமே முருகனுக்கு விசேஷமான நாட்கள்லாம் இங்கே சரியான கூட்டமாக இருக்கும். இங்கே காவடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே சூரசம்ஹாரம் மட்டும் நடக்காது. ஏன்னா முருகன் வந்து கோவத்தை தணிக்க வந்த இடம்ங்கிறதுனால இங்கே சாந்தமாகவே காட்சியளிப்பார். இங்கே இருக்க 365 படிக்கட்டுகளுமே பார்த்திங்கன்னா வருடத்தோட 365 டேஸை குறிக்குது. அதனால் டிசம்பர் 31ஆம் தேதி எல்லா வருஷமே நைட்லேருந்து இங்கே வந்து படி பூஜை பண்ணி எல்லாருமே வழிபடுவாங்க. வருஷத்தோட 365 நாளுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இங்கே கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது. முருகன் படம் வாங்குறதுனா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். வேல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது. இப்போ நம்ம ரிட்டன் பார்த்தீங்கன்னா 2:20க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது சென்னைக்கு. அந்த ட்ரெயினில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தரிசனம் முடிச்சிட்டிங்கன்னா 12:30 மணிக்கே ஒரு ட்ரெயின் இருக்கும், அதுலேயும் நீங்கள் கிளம்பிக்கலாம். ட்ரெயினுக்கு 50 ரூபா, அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு அப் அண்ட் டவுன் ஒரு ஆளுக்கு 150 ரூபா, ப்ளஸ் வந்துட்டு நம்ம தர்ஷன் டிக்கெட் 100 ருபீஸ், ஆக மொத்தம் 300 ரூபா வருது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தரிசனம் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம திருப்பதி போன வீடியோ, அதுக்கப்புறமா திருவேற்காடு, காஞ்சிபுரம், தஞ்சாவூர் இந்த மாதிரி போன கோவில்களோட வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா ட்ராவல் விளாக்ஸ்ன்னு கிளிக் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நம்ம குக்கிங் வீடியோஸும் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா குக்கிங் ரெசிபிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ரெண்டோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையுமே நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். அண்ட் மினி டூர் விளாக்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போனா மட்டும் தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து டான்டான சேரும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கீழே எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட இது போய் சேரும். ஓகே மக்களே, இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா.